பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது அதிகாரத்திலே இதோ ஆண்டவராகிய தேவன் தமது தீர்க்கதரிசியாகிய நாத்தான் மூலமாக தாவீதுக்கு வேண்டிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ஆண்டவருக்காய் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது இதோ தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த தாவீதோடு இடைப்பட்டு, தாவீது தேவனுக்காய் ஒரு ஆலயம் கட்ட வேண்டாம், ஆனால் தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் வழியாக இந்த ஆலயம் கட்டப்படும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், சிங்காசனத்தை என்றைக்கு நிலைக்க பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த ஆலயத்தின் கட்டுகிற காரியங்களை அங்கே தெரிவிக்கிறதை காரியத்தை குறித்து, அதோடு கூட தாவீதுக்காய் ஆண்டவராகிய தேவன் ஒரு வீட்டை கட்டுவார் என்பதையும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனவே தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே பண்ணுகிறதான விண்ணப்பங்களை குறித்து இந்த அதிகாரத்தின் அடுத்த பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய உண்டாகும். தாவீது ராஜா உற்றபேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாய் கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை நோக்கி அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. ஆண்டவர் தாமே தாவீதுக்கு அவர் வீடு கட்டுவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். அதே தேவன் நமக்கும் ஆண்டவர் நமக்கு வேண்டிய சகலவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி நமக்கு கட்டளையிடுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஜெயத்தை குறித்து பார்க்கிறோம். பெலிஸ்தியரை முறியடிக்கிறதையும் மோவாபியரை முறியடிக்கிறதையும், அங்கே சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசருக்கு உதவியாக அங்கே வந்த சீரியர்களை எல்லாம் முறியடிக்கிறதையும் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே தாவீது போன இடத்திலெல்லாம் தேவன் தாவீதோடு இருந்து ஜெயத்தை கொடுத்தார். தன் பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை அருளுகிற தேவன். அவர் நாமம் யெகோவா நிசி. ஆம், பலத்தினால் பராக்கிரமத்தினால் ஆவியினாலே ஆகும். நமக்கு கூட பரிசுத்த ஆவியான நம்மோடு இருந்து வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்கு ஜெயக்கொடியேற்றி ஆவியானவர் நம்மோடு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 19வது அதிகாரத்திலும் அம்மோனியருக்கு எதிராக அங்கே வருகிறான யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தாவீது ஆணும் தகப்பனை நாகாசினும் தயவு செய்து போல நானும் அவன் குமாரனுக்கு தயவு பண்ணுவேன் என்று சொல்லி அனுப்பும் பொழுது, தாவீது அனுப்பினதான அந்த ஊழியர்களை வெட்கப்படுத்தி அனுப்பியதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அங்கு தாவீது தேவ சமூகத்திலே தைரியம் அடைந்து தேவ சமூகத்திலே அவமானப்படுத்தின அந்த மனிதனுக்கு எதிராக இராணுவத்தை அனுப்பி அங்கே ஜெயம் அடிக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 20வது அதிகாரத்தில் ரஃபா பிடிக்கப்படுவதையும்
பெலிஸ்தியரோடு அங்கே வருதான யுத்தத்திலே அங்கே ஆண்டவர் ஜெயம் கொடுத்து அங்கே கோலியாத்துக்கு இருந்த சவுலோடு யுத்தம் நடத்தி அங்கே எல்லாத்தையும் முறியடிக்கிறதான ஒரு காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இதில் சமயமே உண்டாவதாக. காத்தூர் இருந்த ராட்சதனுக்கு இந்த இவர்கள் எல்லோரும் பிறந்த எல்லாரும் தாவீதின் கையினால் அவனுடைய சேவகன் கையினால் மடிந்தார்கள். சமயம் உண்டாகும். இதை ஜெயித்தளிகிற தேவன் நமக்கும் அவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராக நம்முடைய நடத்துவார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.